விநாயகருக்கு 18 தினங்கள் இதனை நீங்கள் செய்வதினால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். கோரிக்கைகள் ஒன்றாக இருக்க வேண்டும். இது முடிந்த பின்பு நீங்கள் இன்னொரு கோரிக்கையை வைத்து வழிபடலாம். மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறையாக இருக்கும். மிக எளிதான முறையாகவும் இருக்கும். இதனையும் செய்து பாருங்கள். இப்போ நாம அந்த என்ன செய்யணும் அப்படிங்கிற முறையை பற்றி பார்க்கலாம். இரவு தூங்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் கைகளினால் ஒரு சின்ன மஞ்சள் விநாயகர் பிடித்து 2 வெற்றிலை சேர்ந்த மாதிரி வச்சு அதுல அந்த விநாயகரை வச்சு அவருக்கு ஒரு பொட்டு வைத்து அவர் பாதத்துல மஞ்சள் அரிசி போட்டு உங்கள் கோரிக்கைகளை அந்த மஞ்சள் பிள்ளையாரிடம் மனதார சொல்ல வேண்டும். இது இரவாக இருக்கின்றதே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நினைச்சிட்டு அந்த நீங்க பிடிச்ச அந்த மஞ்சள் பிள்ளையாரை நீங்க தூங்குகின்ற இடத்துல வச்சுட்டு நீங்க தூங்கிடலாம். மறுநாள் காலை எழுந்து அந்த மஞ்சள் பிள்ளையாரை மட்டும் எடுத்தாலும் சரி அல்லது வெற்றிலையோடு எடுத்தாலும் சரி அதை எடுத்து நீங்க ஒரு போகின்ற வழியிலேயே ஒரு நீர் எடுத்து கரைத்து கொள்ளலாம். அல்லது உங்க வீட்டுல இருக்கின்ற நீரை கரைத்து உங்க வாசல்ல தெளிக்கலாம். அல்லது உங்க வீட்டு செடிகள்ல கூட விடலாம். ஆனால் கால்படாத இடங்கள்ல அதை நீங்க வச்சு